ரஷ்யாவை கோவப்படுத்துற மாதிரி உக்ரைன் வந்து அவங்களுடைய முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய குர்ஸ்குள்ளார ஊடுருவி அங்கத்திய பகுதிகளை கைப்பற்றினது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸான அட்டாசம்ஸ் JASSM மாதிரியான மிசைலை யூஸ் பண்ணி ரஷ்யாவுடைய நகரங்கள் மேல பெரிய அளவில் அட்டாக் பண்ணதுதான் இந்த போரை வந்து ரொம்ப உக்கிரமாக்கி இருக்குதுங்க. இதிலே வந்து சில நாளுக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய நியூக்ளியர் ஆர்ம்டு ஃபோர்ஸோடைய லீடர்ஸ்ல ஒருத்தர் வந்து உக்ரைனால கொல்லப்பட்டாரு. இந்த சம்பவத்தினால ரொம்பவே கோபமான ரஷ்யா வந்து ஏறத்தாழ 70க்கும் அதிகமான மிசைல்ஸ் வச்சு உக்ரைனோட நகரங்கள் மேல மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஒன்னு பண்ணாங்க. இந்த சம்பவத்துக்கு நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு உக்ரைன் வந்து அமெரிக்காவுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி ரஷ்யாவுடைய குர்ஸ்க் மாகாணத்து மேல முதல் கட்ட தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தபடியா வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யாவுடைய முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய கசான் நகரத்தை குறி வச்சு சக்தி வாய்ந்த 8 அட்டாக் ட்ரோன்ஸ் மூலமா அங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பை குறி வச்சு வந்து அட்டாக் நடத்தி இருக்காங்க. இதுல 6 ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து மூலமா அழிச்சாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 2 ட்ரோனுங்க வந்து பெரிய அட்டாக் பண்ணிருக்காங்க. மொத்தமா உக்ரைனால நடத்தப்பட்ட இந்த அட்டாக்ல ரஷ்யாவுல வந்து ஏறத்தாழ 5ல இருந்து 6 வரைக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க.